வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிமாண்டி காலனி 2 படத்தோட விமர்சனம். அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன் இப்படி பலரும் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசை சாம் சிஎஸ், இயக்கம் அஜய் ஞானமுத்து. டிமாண்டி காலனி 1 பார்த்தாதான் பார்ட் 2 பார்க்க முடியுமானா அப்படி எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா முதல்லயே நமக்கு சில காட்சிகளை போட்டு காட்டுறாங்க, இதுவே போதும். தவிர இன்னொரு காரணம், அருள்நிதி வந்துட்டு போற ஒரு படம் இதுங்கிறத தவிர இதுக்கும் முதல் படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை. டீட்டெயிலா மேல பார்ப்போம். இந்த படத்தோட மெயின் பிரச்சனையே இது டோட்டலி வேற ஒரு சப்ஜெக்ட், வேற ஒரு கதை. இதை எப்படியாவது டிமாண்டியோட சேர்க்கணுங்கிறதுக்காக பல குட்டி கரணங்கள்லாம் போட்டு ஒரு இடியாப்ப சிக்கலான கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. இவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் கதை சாம்பார் மாதிரி ஒன்னா கலக்காம சாலட் மாதிரி தனித்தனியாக தான் இருக்கு. அருள்நிதி பேசிக்கலி ஒரு கெஸ்ட் ரோல் தான், ஆனா என்ன புதுமையா ஒரு கெஸ்ட் டபுள் ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரியா பவானி சங்கர் தான் மெயின் டெப்பிங்கிற ஒரு பாத்திரம். இவங்களோட காதலர் சாமுக்கு கேன்சர். அதை மீறி இவங்க கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க. கேன்சரும் திடீர்னு குணமாயிட்டதா சொல்றாங்க. ஆனா அவரு திடீர்னு தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. இது டிமாண்டி காலனிக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடியே நடக்கிறதா காட்டுறாங்க. ஏன் அவரு தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த சமயத்துல நடக்கிற சில அமானுஷ்யமான விஷயங்கள்னால இறந்து போன காதலனோட ஆத்மா தன்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறதா டெப்பி நினைக்கிறாங்க. சாமோட அப்பாவா அருண் பாண்டியன் நடிச்சிருக்காரு. இவரும் டெப்பியும் சேர்ந்து ஏதோ சில டிபெட்டியன் மாங்ஸ் கிட்ட போறாங்க. அவங்க செய்யற ஏதோ ஒரு பூஜையில இவரோட காதலர் சாமுக்கு பதிலா டிமாண்டி காலனியில வர அருள்நிதி, அதாவது ஸ்ரீனி, இவரோட கம்யூனிகேட் செய்யறதா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இப்படி? அது ஸ்ரீனிதான்னு இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதெல்லாம் சரியா காட்டல. இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் சிக்கலான குழப்பமான கதை. ஏதேதோ புதுசு புதுசான பாத்திரங்கள், சம்மந்தமில்ல நிகழ்வுகள், உலகத்துல உள்ள எல்லா ஹாரர் படங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கப்பட்ட காட்சிகள், அது இன்சீடியஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்ற படங்கள்ல இருந்து யூடியூப்ல வந்த சேஞ்சிங் ரூம்ங்கிற ஹாரர் ஷார்ட் மூவி வரைக்கும் பல இடங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட காட்சிகள்னு படம் நகருது. கடைசியில முடிவே இல்லாத ஒரு முடிவுக்கும் வருது. படத்துல கேள்விகளுக்கு விடை சொல்லாம வெறும் கேள்விகளை மட்டும் எழுப்புற ஒரு படம் இது. முதல் பாகத்துல சாதாரண ஒரு போர்ச்சுகீஸ் வியாபாரியா இருந்த டிமாண்டி இதுல ஏதோ டெவில் வர்ஷிப் செய்யற டிமன் ரேஞ்சுக்கு மாறினது எப்படி தெரியாது. செயினை எடுத்தா சாவு வரும்னு சொன்ன முதல் பாகத்துல இருந்து செயினே 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஆட்களெல்லாம் எடுக்க வச்சு அவங்கள சாகவும் அடிக்குதுன்னு ஆனது எப்படி தெரியாது. இருந்த ஒரு அருள்நிதி திடீர்னு ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவி ஆயிட்டாரு, ஓகே. செத்து போயிட்ட ஸ்ரீனி திடீர்னு கோமாவில தான் இருக்காரு அப்படின்னு சொல்றதும் ஓகே. ஆனா இவங்க 2 பேரும் இந்த படத்துல என்ன அப்படி செஞ்சுட்டாங்க தெரியாது. தாடி வச்ச தாமோ மாதிரி இருக்கிற அந்த தாவோசியோ அந்த குரு ஆக்சுவலா பேயை அடக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு தெரியாது. தரையிலேயே படக்கூடாது அப்படின்ற அந்த புனித கத்தி, அத பெரிய சாமர் சால்ட் எல்லாம் அடிச்சு கீழே விழாம பிடிச்சுக்கிற அந்த குட்டி பையன் சாமியார் கடைசியில ஓங்கி அதை தரையிலேயே குத்துறது ஏன் தெரியாது. டிமாண்டி 1 இந்தியாவிலேயே செட்டில் ஆன ஒரு போர்ச்சுகீஸ் மர்ச்சன்டா இருக்கலாம். ஆனா இதுல காட்டுற அந்த இன்னொரு ஃபாரின் பேய், அது ரோமனா ஸ்பானிஷா எந்த ஊருன்னு தெரியல, அவங்க ஊர்ல போய் வேலையை காட்டாம நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்குது தெரியாது. என்னடா ரொம்ப கேள்விலாம் கேட்கறானே அப்படின்னு பாக்குறீங்களா? படத்தோட இம்பாக்ட் அந்த மாதிரி. இன்னும் ஒரு 1-2 கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன். மேஜிக்கலான பிரெயில்ல எழுதப்பட்ட புக்கு, போர்ட்டல் அப்படி இப்படின்லாம் எழுதுறதெல்லாம் ஓகே. ஆனா ரெட்டை பிறவிங்களையும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி ஒரு ஹை கான்செப்டையும் சம்மந்தப்படுத்தி அதையும் சேர்த்து நார் அடிச்சிருக்காங்களே, அது ஏன் தெரியாது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு சேரை தரையில நிக்க வச்சு 9 சேரை ஒன்னொன்னா ஒண்ணுத்தோட ஒண்ணு முதுகுல ஏத்தி வச்சு அதை ஏணி மாதிரி வச்சு அருள்நிதி அது மேல ஏறுறாரு, அது எப்படிங்க? சத்தியமா தெரியாது. நீங்களே போய் படத்தை ஒண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இதெல்லாம் போட்டோம். நடிப்பு அப்படின்னு பார்த்தாக்கா பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன்,
டிபெட்டியன் சாமியார்னு எல்லாருமே பர்மனண்டான ஒரு அதிர்ச்சி எஃபெக்ட மட்டுமே கொடுத்து நடிச்சிருக்காங்க. படத்துல திடீர்னு பல பாத்திரங்கள் வந்து ஒரே அதிர்ச்சி எஃபெக்ட குடுக்குது. கிட்டத்தட்ட 30, 40 பாத்திரங்கள் படம் முழுக்க வந்துட்டு போகும். ஆனா, பாத்திரங்கள சரியா இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வைக்காததுனால, எந்த பாத்திரமும் ஒரு கனெக்ட்டையோ, ஒரு இம்பாக்ட்டையோ நமக்கு ஏற்படுத்துறதே இல்ல. நடக்கிற விஷயங்கள்ல துளி கூட லாஜிக்கோ, இல்ல நமக்கு ஒரு சம்மந்தமோ இல்லாதனால, எந்த இம்பாக்ட்டையும், எந்த ஒரு சீனும் ஏற்படுத்துறதே இல்ல. என்னமோ வராங்க, படத்துல என்னமோ நடக்குது. அப்படிதான் தோணுது. டோட்டல் பைசா வேஸ்ட். சாம் சிஎஸ் வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாம படம் நெடுகளும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஆர்கெஸ்ட்ரா ரேஞ்சுக்கு மியூசிக்கை அடிச்சு நிமித்திருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. இந்த டிவி சீரியல்ல வர ரியாக்ஷன் மியூசிக் மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமா தான் நாம இப்ப பயப்படணும், இப்ப ஆச்சரியப்படணும் அப்படின்லாம் டைரக்டர் நமக்கு க்ளூஸ் கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு 5-10 செகண்டாவது சைலண்டா விட்டுருக்கலாம். என்ன பண்ண முடியும்? சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு இன்னும் நீங்க கேட்டாக்கா, டைரக்டா வீடியோவை ஸ்கிப் பண்ணி எண்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். போயிட்டு போகுது. கண்டிப்பா இந்த படம் ஓடுற தியேட்டர் பக்கம் கூட தலை வச்சு படுத்துறாதீங்க. டோட்டல் போர் அண்ட் வேஸ்ட். இதுக்கு ரேட்டிங்லாம் எதுவுமே தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.